ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வெனஸ்டே மத்தியானம் லஞ்ச் பண்ணும்போது எடுத்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் கருவாட்டு குழம்பு வைக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணிவிட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். கருவாடு பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி பேக்கெட் கருவாடு தான் இன்றைக்கி வாங்கியிருந்தேன். இது சால கருவாடு தான் வாங்கியிருந்தேன். இங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஈஸியாக கிடைக்கும் பக்கத்தில் கடைகளில். மற்றபடி கருவாடுலாம் வாங்கினோன்னா நம்ம மார்க்கெட் போய் வாங்குற மாதிரி இருக்கும். ஊரில் கிடைக்கிற கருவாடு மாதிரி இந்த முறை கருவாடு, பண்ணா கருவாடு, அப்புறம் உப்பு துண்டும் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே கிடைக்கிறது கம்மி. அதனால் இப்போதைக்கு எது கிடைக்கோ அதை வச்சு சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சால கருவாடு வாங்கி இன்றைக்கி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். இது பேக்கெட்லேருந்து நான் எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு இதை சுடுதண்ணியில் போட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சுட வச்சுருக்கேன். ஏன்னா இதில் சால்ட்டு இருக்கும். அதே மாதிரி நம்ம சுடுதண்ணியில் போட்டு எடுக்கும்போது நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தண்ணி சூடு பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சால கருவாடை அதில் போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அது நல்லா கொதிக்க விடக்கூடாது. பிறகு மீனெல்லாம் அதில் கரைஞ்சி போயிடும். அதனால் லைட்டாக சூடான பிறகு அதில் போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கருவாட்டு குழம்பு பார்த்திங்கன்னா காய்கறிலாம் எதுவுமே இல்லை. அதனால் நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். அதுவும் வந்துடுச்சு. இது என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்திங்கன்னா இதுக்கு முருங்கைக்காய், அதுக்கப்புறம் கத்திரிக்காய், வாழைக்காய் இதெல்லாம் வாங்கியிருந்தேன். இது கூடவே முட்டையும் வேக வச்சு போடுறதுக்கு முட்டையும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உளுந்து வாங்கியிருந்தேன். அன்றைக்கி தோசைக்கு அரிசி ஊற வைக்கும்போது உளுந்தும் இல்லை. அதனால் உளுந்து, சின்ன வெங்காயம் இது எல்லாமே வாங்கியிருந்தேன். இது ஆன்லைனில் போட்டதுனால ஒரு 5 to 6 மினிட்ஸில் எல்லாமே வந்துடுச்சு. காய்கறி இல்லாதனால நான் ஆன்லைனில் வாங்கினேன். இல்லைன்னா எப்போவுமே பக்கத்தில் இருக்க காய் கடையில் தான் போய் எல்லாமே வாங்கிட்டு வருவோம். இப்போ முட்டையும் வாங்கியிருந்தேன். முட்டை பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக தான் இருந்துச்சு. நம்ம கடையில் வாங்குறத விட இதில் கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ராவாக தான் இருக்கும். அதனால் இப்போ எல்லாமே அர்ஜென்ட்டுக்கு வாங்கிட்டேன். அரிசி ஊற வச்சுருந்தேன். அதனால் உளுந்து ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாத்திரத்தில் உளுந்து போட்டுட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் பச்சரிசி ஊற வச்சுருந்தேன் ஆப்பத்துக்கு. அது கூடவே கொஞ்சம் உளுந்து போட்டு ஊற வைப்பேன். பச்சரிசி கூட உளுந்து ஊற வச்சு அதே மாதிரி அது கூட கொஞ்சம் பழைய சாதம் போட்டு அரைச்சோன்னு வைங்களேன், ஆப்பம் அப்படியே பஞ்சு போல் மெத்துன்னு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தோசைக்கு அரிசி ஊற வச்சுருந்தேன். அதுக்கும் உளுந்து போட்டுட்டு நல்லா அதை வாஷ் பண்ணிவிட்டு அதையும் ஊற வச்சுட்டேன். இப்போ அரிசி ஊற வச்சுட்டேன். மாவு ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா காலையில் நமக்கு டிஃபனுக்கு பிரச்சனையே இருக்காது. ஸ்கூல் போகிற டைமில் தோசை மாவு இருந்துச்சுன்னா இட்லியோ தோசையோ ஊற்றி சீக்கிரம் டிஃபன் ரெடி பண்ணிடலாம். அதனால் தோசை மாவு அரைச்சி வைக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அரிசி ஊற வைக்க வேலை எல்லாமே முடிஞ்சிடுச்சு. முட்டையும் பார்த்திங்கன்னா நான் பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதையும் வேக போட்டுட்டேன். ஏற்கனவே கருவாடையும் சுடுதண்ணியில் போட்டுட்டேன். ஒரு பக்கத்தில் சாதம் ரெடி பண்ணதுக்கு குக்கரில் வச்சுட்டேன். இப்போ எல்லா காய்கறியுமே எடுத்து வச்சுட்டேன். இது எல்லாத்தையுமே இப்போது கட் பண்ணி வைக்கணும். இந்த முட்டை வேகிறதுக்குள்ளே இது எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சிடலாம். பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், வாழைக்காய், அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். முருங்கைக்காவும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கத்திரிக்காய், வாழைக்காய், முருங்கைக்காய் எல்லாமே கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கணும். கருவாட்டு குழம்புக்கு கொஞ்சம் நீளமாக தான் கட் பண்ணி போடணும். ரொம்ப நல்லாயிருக்கும். வேகும்போது அப்போ தான் சீக்கிரமாக குழஞ்சி போகாமல் நம்ம சாப்பிடும்போது எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். அதனால் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி போட்டுக்கலாம். வாழைக்காய் பாதி தான் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதே மாதிரி சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா நான் அரைக்கிறதுக்கு வேண்டி தான் உரிச்சு வச்சுருக்கேன். ஒரு 6 சின்ன வெங்காயம். மசாலா அரைக்கிறதுக்கு காஞ்ச மிளகா, சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரை முடி தேங்காய், 1 ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி, அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா நைஸாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் நரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நைஸாக அரைச்சா நல்லா இருக்காது. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ கருவாட்டு குழம்பு செய்கிறதுக்கு மண் சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கணும். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காயை இது கூட போட்டுட்டு ஆயிலில் ஒரு நிமிஷம் வதக்கிக்கணும். வதக்கின பிறகு அரைச்சி வச்சுருந்த மசாலாவும் இது கூட போட்டுட்டு மிக்சியில் கொஞ்சம் மசாலா இருக்கும். அதில் தண்ணி சேர்த்துட்டு அதையும் இது கூட ஊற்றிக்கலாம். அதில் மசாலா இருக்கும். அப்புறம் அது வேஸ்ட் ஆகிடும். தண்ணி சேர்த்து சேர்க்கும்போது எல்லாமே மசாலா இது கூட வந்துடும். அதே மாதிரி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சுருந்தேன். அதையும் இது கூட ஊற்றிக்கலாம். மிளகா 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா கருவாட்டில் உப்பு இருக்கும். அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு இந்த காய் வேகிற அளவுக்கு போட்டால் போதும். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கொதிக்க விட்டுருக்கலாம். அது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வேக வச்சுருந்த முட்டையை நல்லா உரித்து எடுத்துடலாம். இந்த முட்டை உரிக்கிறது பார்த்திங்கன்னா சில டைமில் உடஞ்சி வந்துடும். அதனால் கொஞ்சம் பொறுமையாகவே எல்லாத்தையுமே உடச்சி எடுத்துக்கிட்டேன்.
குழம்பு வந்து கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து கருவாடு சேர்த்துடலாம். குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. திக்காக இருந்தால் தான் டேஸ்ட்டு வந்து அட்டகாசமாக இருக்கும், சாப்பிடும்போதும் ரொம்ப நல்லாயிருக்கும். கொதி வந்த பிறகு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த கருவாடை வந்து இதில் போட்டுடலாம். கருவாடு வந்து இதில் போடுறோம். குழம்பு கொதித்து வரும்போது கருவாடு இருக்கான்னு தெரியல, ஏன்னா எல்லாமே வந்து சின்ன சின்ன சைஸில் தான் இருக்குது. போட்டுட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நல்லா கொதித்த பிறகு அந்த காயெல்லாம் வெந்த பிறகு நம்ம வேக வச்சிருந்த முட்டையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து கோகோனட் ஆயிலும் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்தா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஆறின பிறகு நீங்கள் சாப்பிடும்போது ஓப்பன் பண்ணி பாருங்கள், டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். அதே டைமில் பார்த்திங்கன்னா நான் வந்து மாவு அரைக்கிறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சு அரைக்கவும் செஞ்சுட்டேன். பார்த்திங்கன்னா வேலை எல்லாமே வந்து இப்போ முடிஞ்சிடுச்சு. சாதமும் கருவாட்டு குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாவு எல்லாமே அரைச்சும் ரெடி பண்ணிட்டேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.